கடைசியா என்கிட்ட ரசம் வேணும்னு தான் அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என் கூட பேசவே இல்லைன்னு வீட்டுல இருந்த சமையல் உதவியாளர் ஜானகி அம்மாவை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? ஜானகி அம்மாவோட இறப்பு யாராலையும் தாங்கிக்கவே முடியல, அவ்வளவு தூரம் வேதனையை ஏற்படுத்தி இருந்துச்சு. 88 வயதான அவங்க காலமாயிருக்காங்கன்னு சொன்ன செய்தியை கேட்டதுமே மகன் இருந்து 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமையானு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு நாளா ரொம்ப ஆறுதலா கூடவே இருந்தது மகன் மட்டும்தான். மகனோட இறப்பு அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு. மகனோட இறப்பை தாங்கிக்க முடியாம இருந்திருக்காங்க. சொல்ல போனா பாரதி ராஜா அவர்களோட நிலைமை தான் ஜானகி அம்மா அவங்களுக்கும் இருந்திருக்கு. அவரும் அப்படித்தான் மனோஜ் அவருடைய இறப்பை தாங்கிக்க முடியாம ரொம்ப சோகத்துல இருந்தாரு. அதே போல ஜானகி அம்மா அவங்களுக்கும் மகன் இல்லாம அந்த ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறது ரொம்பவே சிரமமா இருந்திருக்கு. ஜானகி அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்த சமயத்துல மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அப்பல்லோ மருத்துவமனையில தான் சேர்த்திருக்காங்க, மைசூர்ல சேர்த்திருக்காங்க. மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்காங்க. உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மைசூர்ல வச்சிருக்காங்க. நிறைய பேர் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தினாங்க. 7 வருஷமா ஜானகி அம்மா கிட்ட சமையல் உதவியாளரா இருந்த வேலு அவங்க ஜானகி அம்மா உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தினதுக்கு அப்புறமா, நான் அம்மா கிட்ட 7 வருஷமா சமையல் உதவியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சமைக்கிற உணவை அவங்க எப்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பா வெங்காயம் பூண்டு சேர்க்காம நான் செய்து கொடுக்கிற உணவுகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம தனக்கு உதவியா ஒரு பெண் வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் உதவியாளரை உடன் வச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில நேத்திக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்க போனேன். அப்ப எனக்கு தூதுவளை ரசம் வேணும்னு கேட்டாங்க. நானும் ஆசையா கேட்டாங்கன்னு அவங்களுக்கு ரசமெல்லாம் வச்சு கொடுத்தேன். அதை அவங்க ருசிச்சு மகிழ்ச்சியோட சாப்பிட்டாங்க. அந்த நினைவுகள் என் நெஞ்சை விட்டு மறைகிறதுக்குள்ளேயே அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இது ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்குன்னு கண்ணீரோட இந்த விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு. தூதுவளை ரசம் கேட்டு ஜானகி அம்மா விரும்பி சாப்பிட்ட அந்த நேரத்துல வேலு அவங்க கூடவே தான் இருந்திருக்காங்களாம். ரொம்பவே சந்தோஷமா தான் அந்த ரசத்தை சாப்பிட்டு இருக்காங்களாம். அவரு சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு ரசிகர்களும் ரொம்பவே நெகிழ்ச்சி ஆயிருக்காங்க. ஜானகி அம்மா கொஞ்ச நாளாவே அந்த இறப்புல இருந்து மீண்டு வர முடியாம உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க முடியாம அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. 88 வயதாச்சு. வயது மூப்பு ஒரு காரணமா இருந்திருக்கு. அந்த சமயத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியாம தான் இருந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு பாடகியை பார்க்கவே முடியாது. இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்லயே அவங்க பாடுற பாடல்களை நிறுத்திட்டு அவங்க பாடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. உண்மையா இந்த மாதிரி ஒரு பாடகி நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ரொம்ப நல்ல பாடகின்னு அவ்வளவு தூரம் எல்லாருமே அவங்கள பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.